ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலாஸ் இன்ஃபினிட்டி. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க அதை நான் எப்படி செய்கிறேங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டக்குன்னு கிடைக்கும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு ஊற வச்சுக்கலாம். நான் 150 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். கப்லன்னு பார்த்தா 3/4 கப் இருக்குது. இப்போ நம்ம ஊற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 2 தண்ணியில் க்ளீன் பண்ணிவிட்டு இவ்வளோ கொண்டு கொஞ்சம் தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கிறேன். அது ஒரு 1 ஹவர் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 4 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். பச்சை மிளகானாலும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டிருக்கிறேன். இப்போ கடலைப்பருப்பு எடுத்து ஊறிடுச்சு. கடலைப்பருப்பையும் எடுத்து போட்டு அரைச்சிடலாம். நம்ம தண்ணி விடக்கூடாது, கண்டிப்பாக தண்ணி விடக்கூடாது. இப்படி தான் இருக்கணும். அந்த தண்ணியிலே நம்ம அரைச்சிடலாம். இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இவ்வளோண்டு கொஞ்சம் மாவு மட்டும் நான் லாஸ்ட்டு வச்சுருக்கிறேன். அது எதுக்குன்னு அப்புறமா சொல்கிறேன். கொஞ்சோண்டு மட்டும் இருக்கட்டும். அது இப்போ பாருங்கள், மாவு இந்த மாதிரி இருந்திருக்கு. தண்ணியை நம்ம விடலை. சூப்பராக இந்த மாதிரி அரைச்சாச்சு. இப்போ இது கூட ஒரு 15-20 சின்ன வெங்காயம் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 ஸ்பூன் அரிசி மாவையும் சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு இல்லாட்டா கூட பரவாயில்ல. அப்புறம் பெருங்காய பவுட்ரு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நல்லா வாசனைக்கும் கடலைப்பருப்புங்கிறதுனால ஜீரணமாகுங்கிறதுக்காண்டி. அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ நாளும் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கிறேன், சின்னதாக கட் பண்ணி. அதுவும் எவ்வளோ நாள் நம்மளுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். இந்த மாவுக்கு அதுவுமே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அப்போ தான் நம்ம அந்த உருண்டையில் தனியாக நம்ம சாப்பிடும்போது கரெக்டாக உப்பு இருக்கும். பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். தண்ணியே விடலை, சுத்தமாக தண்ணியே விடலை. இப்படி பிடிக்கிற மாதிரி இருக்கணும். அதனால் நான் தண்ணியே விடலை. பாருங்கள், இப்போ பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி சின்னதாக மட்டும் உருண்டை பிடிச்சா போதும், ரொம்ப பெருசாக வேண்டாம். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிட்டு இட்லி குக்கர் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். இது வேக வைக்காமல் கூட நம்ம லாஸ்ட்டில் இப்படி உருட்டி கூட போட்டுடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேக வச்சு தான் போடணும்லாம் இல்லை. இப்போ பாருங்கள், வேக வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்குது. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எனக்கு 13 பால் வந்துருந்துச்சு. இப்போ கொஞ்சம் புளி எடுத்துருக்கேன். நம்மளுக்கு எவ்வளோ புளி வேணுமோ அதுக்கு அந்த மாதிரி புளி எடுத்து ஊற வச்சுருங்க ஃபஸ்ட்டே. அப்புறமா நல்லெண்ணெய் விட்டுருக்கிறேன். நல்லெண்ணெய் விட்டுட்டு அதில் கடுகு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம். அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன், சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெருங்காய பவுட்ரு இந்த ஆயிலே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தான் நான் கருவேப்பிலை சேர்க்குறேன். அப்புறமா 10 பூண்டு பல் உரித்து போட்டுக்கலாம். அப்புறம் பெரிய வெங்காயம் 2 மீடியம் சைஸ் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா நல்லெண்ணெயிலே வதங்கட்டும். நல்லா கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா கிளாஸ் மாதிரி வரட்டும். வந்ததுக்கப்புறமா நம்ம 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். ஆப்பிள் டொமேட்டோ நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை சேர்த்துக்கிறேன். அது கொஞ்சம் வேணுங்கிறதுக்காண்டி உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து அதையுமே நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ நம்ம உருட்டை வேக வைக்காமல் கூட நம்ம அப்படியே உருட்டி கூட லாஸ்ட்டில் போட்டுடலாம். அது அந்த அளவுக்கு சீக்கிரமாக அது உடையாது. அதனால் டைரெக்டாக கூட அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மசாலா போட்டுடலாம். தேங்காய் பாருங்கள், கொஞ்சம் வேகணும். மூடி போட்டுடலாம். திரும்பவும் இந்த பருப்பு உருண்டை குழம்புக்கு நான் இப்போ என்னெல்லாம் மெஷர்மெண்ட் சொல்கிறேனோ இதே மாதிரியே கரெக்டாக செய்யுங்க. சூப்பராக கரெக்டாகவே வரும். இப்போ தேங்காவையும் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். இவ்வளோ தான். இதுக்கு இந்த 2 தான் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. சூப்பராக வதங்கிடுச்சு ஆயிலில். இப்போ நம்ம ஒவ்வொரு மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா பவுட்ரு நம்மளுக்கு காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய், தனி காஞ்ச மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். நான் இது 3-4 ஸ்பூன் போட்டேன். அப்புறம் தனியா பவுட்ரு ஒரு 2 ஸ்பூன் போட்டேன். 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மஞ்சள் தூளும் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த ஆயிலே பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன்.
மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா வந்து புளி நல்லா கரைச்சி வச்சுருக்கணும், ஊற வச்சோம் இல்லையா, அந்த புளியை வந்து நான் நல்லா கரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அதையும் வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்படி ஆயிலே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது வந்து கரிஞ்சிடக்கூடாது, நல்லா செவந்து தான் வரணுமே தவிர கரியக்கூடாது மசாலா வந்து. இப்போது புளி தண்ணி எடுத்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொதிக்க விட்டுறலாம். கொதிக்க விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அந்த ஆயிலெலாம் பிரிஞ்சு வரட்டும். இப்போ கொஞ்சம் கொதித்து வந்துருச்சு. இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துடலாம். இது கொஞ்சம் நம்ம தண்ணியாக வச்சோம்னா நல்லாயிருக்கும், இந்த குழம்பு வந்து ரொம்ப கெட்டிமாக இல்லாமல். இப்போ இந்த தண்ணி கூட நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். நல்லா கிளறி விட்டுடலாம். விட்டுட்டு இப்போ வந்து தேங்காவும் சோம்பும் அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அதை நான் சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்துட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா வந்து நல்லா கொதிக்கட்டும். ஃபஸ்ட்டு பாருங்கள், இன்னும் கொஞ்சமே நான் தண்ணி விட்டுருக்கேன். நல்லா தண்ணியாகவே இருக்கட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், சின்ன வெங்காயம் வந்து நான் கொஞ்சோண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட வந்து கொஞ்சம் பச்சை மிளகாவும் சேர்த்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து ஆம்லேட் செய்ய போகிறோம், அதுக்கு தான். இப்போ வந்து இந்த வெங்காயம் போட்டுட்டு பச்சை மிளகாவும் போட்டு இதிலேயே கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும், சால்ட்டையும். இப்போ பாருங்கள், அதுக்குள்ளேயும் நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. நம்மளோட குழம்பு சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து நான் கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சோம்ல மாவு, நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சோம்னால அதை வந்து சேர்த்துக்கிறேன். அதை வந்து அப்படியே சேர்த்தா முழுசாகவே அப்படியே கிடக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணியில் வந்து கரைச்சிட்டு சேர்த்துக்கணும். அப்புறமா தான் பாருங்கள், நல்லா ஒரு மாதிரி ரொம்ப தண்ணி இல்லாமல் நல்லா ஒரு மாதிரி கிரேவி மாதிரி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப தண்ணியாக இல்லை, கொதிக்கட்டும் அது. இப்போ பாருங்கள், குழம்புல வந்து சுற்றி ஒயிட் கலரில் நுரை இருக்குது பாருங்கள், அது போகட்டும். இப்போ வந்து அதுக்குள்ளேயும் நம்ம வந்து ஆம்லேட் செய்கிறதுக்கு எக்கு வந்து உடச்சி ஊற்றிருக்கேன். அதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா அடிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. இந்த உருண்டை குழம்புக்கு வந்து சூப்பராக இருக்கும் ஆம்லேட்டு வந்து, அதனால் நம்ம ஆம்லேட் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த சைடில் வந்து பாருங்கள் ஒயிட் கலரில் நுரலாம் இருந்துச்சுல்ல, அதெல்லாம் இல்லை பாருங்கள். இப்போ என்னெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம சிம்மில் நான் போட்டிருக்கிறேன். இப்போ வந்து இந்த ஒவ்வொரு உருண்டையை எடுத்து சேர்த்துக்கலாம். 13 உருண்டை இருந்துச்சு. இப்போ 1 மிஸ் ஆகிருக்கும், ஏன்னா என் பையன் எடுத்து சாப்பிட்டுட்டான் ஒன்று. அதனால் இப்போ ஒன்றா வந்து சேர்த்துக்கலாம். 12 உருண்டை மட்டும் தான் இருக்குது, பருப்பு உருண்டை. அதை சேர்த்துக்கலாம். சிம்லேயே இருக்கட்டும், சிம்லேயே வச்சுட்டு சேர்த்துக்கலாம். இது வந்து இந்த உருண்டை குழம்பு வந்து சூப்பராக இருக்குது. இது வந்து நம்ம வடை வச்சு சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் செம்மையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. லைட்டாக மட்டும் கிளறி விட்டால் போதும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப இதாக கிளற வேண்டாம். உருண்டை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து உடையாது, ஏன்னா நம்ம வந்து நல்லா வேக வச்சிட்டோம் இல்லையா, அதனால் வந்து ஒன்றும் செய்யாது. 5 நிமிஷம் இப்போ வந்து 5 மினிட்ஸ் நம்ம விட்டாச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்துட்டு போதும். இந்த ஸ்டேஜ் வந்து நல்லா அந்த நம்ம பருப்பு உருண்டையில் கூட நல்லா அந்த குழம்போட ஜூஸ்லாம் இறங்கியிருக்கும். அதனால் வந்து போதும். இனிமேல் வந்து சிம்மில் போட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஒரு 2 மினிட்ஸ் போட்டால் போதும். ஏன்னா இவ்வளோ நேரம் வந்து நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தோம். இப்போ வந்து சிம்மில் போட்டு வச்சிடலாம். பாருங்கள், நல்லாவே இப்போ சூப்பராக இருந்துச்சு. நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆம்லேட் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுருக்குறேன். நான் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆம்லேட் வந்து தேங்காய் எண்ணெய் விடுங்க. அதுவும் நாட்டுக்கோழி முட்டைன்னா வந்து கண்டிப்பாக நல்லெண்ணெய் விட்டு செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும் அது. இப்போ வந்து நான் வந்து இது நம்ம வந்து கடையில் வாங்குகிற முட்டைங்கிறதுனால தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். அது வந்து நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் வந்து நான் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்குறேன். இப்படி நம்ம திருப்பி போட்டுட்டு நம்மளோட இப்போது ஆம்லேட்டும் ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போது இந்த நம்மளோட பருப்பு உருண்டை குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு ஆம்லேட்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு வந்து உங்களோட கமெண்ட்டை வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். பன் மாதிரி இருக்குது பாருங்கள் ஆம்லேட்டு. நம்ம வந்து இன்னொரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அது வந்து உள்ளே வந்து வேகாமல் இருக்கும், அதனால் பார்த்து நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அழுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்துட்டு உள்ளே வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். நம்மளோட பருப்பு உருண்டை குழம்பும் சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடியாக இருக்குது பாருங்கள். ஆறணுன்னா எப்படி இருக்குது பாருங்கள், இன்னும் கூட கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு எனக்கு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.